வணக்கம் சார். நான் இந்த பகுதி வேளாண்மை உதவி அலுவலர் திரு குரு சரவணன். நீங்க இந்த உள்ளிக்கடை கிராமத்துல தஞ்சாவூர்ல நீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க. திரு கார்த்திகேயன் அவர்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். கார்த்திகேயன் இந்த ஆண்டு இயந்திர நடவு நட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் இயந்திர நடவு நடலன்னாரு. அதை பத்தி கொஞ்சம் நீங்க உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. சார் 2-3 வருஷமாவே கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, மிஷின் நடவு போடுங்கன்னு. நான் தான் இது சரியா வராது நினைச்சிட்டு இந்த கம்பல்சனுக்காக சார் சொன்னதுக்காக பொண்ணு பார்ப்போன்னு இந்த இயந்திர நடவு போடுறோம். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனா உண்மையிலே நாத்தங்காய் எப்போ நாங்க 7-8 சிப்பம் விடுவோம், அதுல பாதி 5 சிப்பம் தான் விடுறோம். இதுல நாத்தங்காவோட அளவு ஓட்டுறது கம்மியா இருக்கு இதுல, அதனால அதுலயே செலவு பாதி ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்குதான் நடவு ஸ்டார்ட் ஆயிருக்கு. 21ஆவது நாள் இன்னைக்குதான் நடவு ஸ்டார்ட் ஆயிருக்கும். 2-3 நாள் முன்னாடியே நடவு, கை நடவுன்னா அன்னன்னைக்கு நாங்க ஓட்டி அன்னைக்கு நடுவோம். 2 நாள் முன்னாடியே ஃபுல்லா ஓட்டி போட்டு மட்டம் பண்ணி பண்ற சொல்லுவாங்க. வயல நடவு மட்டம் பண்ணிட்டீங்க? மட்டம் பண்ணி 2 நாள் முன்னாடி மட்டம் பண்ணி கொடுத்தோம். இதுதான் நடவு ஸ்டார்ட் ஆகுது. நடவு ஆளு நடுறதை விட இதுல பக்கம் கரெக்டா இருக்கு. ஆளு எடுத்தா கூட இப்படி நடுவாங்க. பயிர் பிடிச்சி நடுறது இருக்கு ஒரு மெத்தடு. இருந்தாலும் இதுல இருக்கிற பயிருக்கு பயிர் இடைவெளி, பட்டத்துக்கு பட்டம் இடைவெளி வராது. இதுல நிறைய பலன் என்னன்னா, நம்ம கோண வெட்டு போட்டு ஓட்டிக்கலாம், களை வெட்ட வேண்டியது இல்ல. அதுல யூஸ் பண்ணது குறைச்சிக்கலாம். ஒரு 15 நாள் ஒரு வாட்டி கோண வெட்டு, 20 நாள் ஒரு வாட்டி கோண வெட்டு ஓட்டினீங்கன்னா சிம்பு நிறைய வெடிக்கும், ஸ்பில்லர்ஸ் நிறைய வரும். உங்களுக்கு ஈல்டு அதனால நிறைய கூடும், அதிகமா இருக்கும். வேருக்கு சூரிய ஒளியும் காற்றோட்டமும் ரொம்ப முக்கியம். அது இந்த வேருக்கு சூரிய ஒளியும் காற்றோட்டமும் இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதே மாதிரி விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம நீங்க கூட சொன்ன மாதிரிதான், நீங்க முடிச்சிட்டு வாங்க. பயோ ஃபெர்டிலைசர் சொன்னல, அது தரேன். இப்ப நாளைக்கோ நாளைக்கோ மணல்ல கலந்து பயோ ஃபெர்டிலைசர் போட்டுருங்க. இப்ப அடி உரமோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பயோ ஃபெர்டிலைசர் அடியில போட்டுருவோம். அசோஸ்பெல்லா இருக்கு, பாஸ்போபாக்டீரியா இருக்கு, சிங்க் பாக்டீரியா இருக்கு, பொட்டாஸ் இருக்கு. களைக்கொல்லி 3ஆம் நாள்ல புட்டோகுளோர் போடலாம். பிரிடிகுளோர் அப்படிங்கிற களைக்கொல்லி ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 25 கிலோ மணல்ல கலந்து போட்டுட்டு விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் சொன்ன பயோ ஃபெர்டிலைசர் அடியில போட்டுட்டு விட்டுருவோம். அதோட வளர்ச்சியை பாருங்க. அதுக்கப்புறம் உரம் 1 வாரம் போட்டா போதும். அதுக்கப்புறம் 1 வாரம் போதும். ஏன்னா அடிக்கிற வெயில்ல என்ன போடுவீங்க நீங்க? டிஏபி தேவையில்ல, ஏன்னா பாசி இருக்கு. யூரியா காம்ப்ளெக்ஸ் களைக்கொல்லி இல்ல, அது களைக்கொல்லி சேர்க்கலாம். இப்ப இதுக்கு பாசி நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த பாசி இருக்கிறதுனால உரத்த அளவை குறைச்சிட்டா நல்லது. ஏன்னா டிஏபி யூஸ் பண்ண வேண்டாம். வெயில்ல டிஏபி போடுறதுன்னா விட்டுருங்க. காம்ப்ளெக்ஸ் போடுங்க, உரத்தை குறைச்சிங்க. காம்ப்ளெக்ஸ் அளவை குறைச்சிங்க, உரத்தோட அளவு ஏக்கருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் போடுவோம். அது வேண்டாம், அவ்வளவுதான் வேண்டியது. யூரியா அரை மூட்டை போடுவோம், அது வேண்டாம், குறைச்சிங்க. பாதியா போட்டுங்க, எல்லாத்தையுமே பாதியாக்கிங்க. ஃபர்ஸ்ட் பயோ ஃபெர்டிலைசர் கொடுத்துருங்க. இந்த வெயிலுக்கு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை பயிருக்கு எடுத்து கொடுத்துரும். இந்த வெயிலுக்கு நல்ல வேலை செய்யும், மல்டிபிள் ஆகும். பாக்டீரியல் மண்ணில் இருக்கிற உயிர் 1 வாரத்துல போட்டுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 20-24 நாள்ல 30 நாள்ல ஒரு உரத்தை கொடுத்துட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் போதும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, ஈல்டு குறையாது, எதுவுமே போடாது. பொட்டாஸ் மட்டும் நான் பொட்டாஸ் லிக்விட் தனியா தரேன், மானியத்துல இருக்கு. அதை மணல கலந்து போட்டுட்டு விட்டுருங்க. 3ஆவது நாள் என்ன போட சொல்றீங்க? 3ஆவது நாள் களைக்கொல்லி போடுறீங்கல்ல, களைக்கொல்லி மட்டும் மணல கலந்து போட்டுருங்க. யூரியா எல்லாம் தேவையில்ல. மண்ணில் இருக்க யூரியாவை எடுத்து கொடுத்துரும் பயோ ஃபெர்டிலைசர். கிட்டால இருக்க நைட்ரஜனோ பாஸ்பரஸோ எல்லாத்தையும் மணல கலந்து அடிச்சுட்டு விட்டுருங்க. 1 வாரம் கழிச்சு நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பயிர் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம உள்ளிக்கடை கிராமத்துல இயந்திர நடவு நட்டுட்டு இருந்த திரு கார்த்திகேயன் அவர்களை சந்திச்சோம். இயந்திர நடவு பற்றிய நன்மைகள் மற்றும் அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதுல இருக்கிற எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே சார் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு. ரொம்ப நன்றி.